ஹலோ கைஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே டஃபஸ்டான மேன் யாரு? உங்களில் நிறைய பேருக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனா அவரோட பேர் தான் டேவிட் காகின்ஸ். இந்த உலகத்தோட டஃபஸ்டான மேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்த உலகத்திலேயே ரொம்பவே ஹார்டாக இருக்கக்கூடிய பேட் வாட்டர் ரேஸ் அண்ட் அல்ட்ரா மாரத்தான் அப்படிங்கக்கூடிய டஃபஸ்டான காம்படிஷன்ல ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணியிருக்காரு. இதனால தான் இவரை டஃபஸ்டான மேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே இப்போ என்ன நினைப்போம், இவர் இதுக்காக சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஆனா அதுதான் இல்லை. நம்ம நினைக்கிற இவரோட இளம் பருவம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லியே ஆகணும். இவரோட அப்பா இவரோட அம்மாவை ரொம்பவே அபியூஸ் ட்ரீட் பண்ணியிருப்பாரு. எந்த அளவுக்குனா ஒரு தடவை அவங்களோட ஹேரை பிடிச்சு இழுத்து டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்ட டேவிட் காகின்ஸ் தன்னோட ஹெல்த் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால அவர் ரொம்பவே வெயிட் போட்டுட்டாரு. தன்னோட அப்பா அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சுட்டாங்க. தன்னோட அப்பா அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கூட இவர் எந்த ஒரு வேலைக்கும் போகாமலே தான் இருந்தாரு. இதனால அவரு லோக்கல் ஏரியால கிடைச்ச பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய வேலைக்கு போனாரு. எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம இருந்தாரு. ஒரு நாள் எதர்ச்சியா நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடை பார்க்குறாரு. அதுதான் யூஎஸ் மிலிட்ரியோட நேவி சீல். எது மேலேயும் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்த டேவிட் காகின்ஸ் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால அவர் அதுக்கும் ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் இவரோட வெயிட்டை பார்த்துட்டு நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதனால அவர் எப்படியாவது தன்னோட உடம்ப குறைக்கணும்னு கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணி உடம்ப குறைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்பவே கஷ்டமான ட்ரைனிங்ல ஒண்ணுனா அது ஹீல் விக் ட்ரைனிங். அப்படிப்பட்ட விஷயத்தையும் இவர் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரு. சோ இப்படி இவர் கஷ்டப்பட்டு நேவி சீல் ஆன விஷயத்தையும் அவர் அதுக்கப்புறமா அச்சீவ் பண்ண விஷயங்களையும், முக்கியமா பேட் வாட்டர் ரேஸ் அண்ட் அல்ட்ரா மாரத்தான் இந்த மாதிரி காம்படிஷன்ல அச்சீவ் பண்ண விஷயத்தையும் ஒரு புக்ல எழுதியிருப்பாரு. அப்படிப்பட்ட புக் தான் Cannot Hurt Me. இப்படிப்பட்ட புக்ல எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லியிருப்பாரு. இந்த புக்ல அவர் எப்படி இந்த உலகத்தோட டஃபஸ்டான மேனா மாறினாரு அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபேமஸான கருத்து என்னன்னா, once you can't stop learning you start dying. இதோட அர்த்தம் என்னன்னா, என்னைக்கு நீங்க கத்துக்கிறத நிறுத்திட்டீங்களோ அன்னைக்கே நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இறப்பு அப்படிங்கிறது நம்மளோட growth and confidence மீன் பண்ணுது. இதே விஷயம் தான் டேவிட் காகின்ஸ்க்கும் நடந்தது. நான் தான் இந்த உலகத்தோட டஃபஸ்டான மேன் அப்படிங்கக்கூடிய டைட்டில வாங்கினதுனால அவர் தன்னை நினைச்சே ரொம்பவே பெருமைப்பட்டாரு. இதனால அவருக்கு என்னாச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரால் growth ஆக முடியல. இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்தாரு. இருந்தாலும் அவரோட growth கம்மியாகிட்டே தான் வந்தது. இங்க தான் நம்ம லைஃபை பத்தின இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி அல்லது உங்களுக்கு தெரியாத பர்சன் உங்களை பாராட்டுவாங்க. இது வெளியில இருந்து பாக்குறப்போ ஒரு நல்ல விஷயமா தான் தோணும். இதுல நெகட்டிவான இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்படி மத்தவங்க உங்களை பாராட்டும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாதிக்கணும் அப்படிங்கிற பசி கம்மியாகிரும். இது போதும் அப்படிங்கக்கூடிய மனநிலையும் கொண்டு வந்துரும். எந்த விஷயம் செஞ்சதுனால இந்த நிலைமைக்கு வந்தோமோ அது எல்லாத்தையும் மறந்து லேசியா இருந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நம்மளே கம்மியாக்கிடுவோம். இதே விஷயம் தான் டேவிட் காகின்ஸ்க்கும் நடந்தது. இதனால அவர் என்ன சொல்றாருன்னா, டெய்லியும் காலையில எந்திக்கும் போது எதையும் அச்சீவ் பண்ணாத மாதிரி நம்ம ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறப்போ நம்ம மேல நமக்கே ஒரு குட்டான ஒப்பீனியன் வரும். இதுதான் நம்ம growthக்கு ஹெல்ப் பண்ணும். கைஸ், இன்னைக்கான சூழ்நிலையில டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனான ஒன்னாவே மாறிடுச்சு. 2022ல WHO ரிசர்ச்சின் படி இந்த உலகத்தில் இருக்க மக்கள்ல கிட்டத்தட்ட 75% மக்கள் கிட்ட டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இந்த டிப்ரெஷன்ல இருந்து ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எப்படி ஓவர் கம் பண்ணி தன்னோட வாழ்க்கையில அச்சீவ் பண்ணா அப்படிங்கக்கூடிய ஒரு புக் தான் லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட். இந்த புக்கோட தமிழ் ஆடியோ சம்மரியை நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. குக்கும் எஃப்எம் நீங்க டவுன்லோட் பண்றது மூலமா இதை உங்களால கேட்க முடியும். குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் மட்டும் இல்லாம இத மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸோட ஆடியோ சம்மரி அவைலபிளா இருக்குது. இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குக்கு எஃப்எம் உங்களுக்காக ஆஃபர் பண்றாங்க. அந்த ஆஃபர் தான் குக்கு எஃப்எம்மோட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். அதாவது குக்கு எஃப்எம்மோட நார்மல் சப்ஸ்கிரிப்ஷனோட ரேட் எவ்வளவுனா 99 ரூபாய். ஆனா அக்ஷய் 15 அப்படிங்கக்கூடிய இந்த கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களால 99 ரூபீஸ் மதிப்புள்ள சப்ஸ்கிரிப்ஷனை வெறும் 49 ரூபாய்க்கு மட்டுமே உங்களால பெற முடியும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இப்போவே குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டை எடுத்துப்போம். அந்த பையன் கண்டினியூஸா எக்ஸாம்ல நல்லா பண்ணா அடுத்து வர எக்ஸாமுக்கு கேஷுவலா பண்ணி மார்க் கம்மியா வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை முதல் எக்ஸாம்ல நல்லா பண்ணிட்டோமே அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியமும் வந்துடும். அதே மாதிரி முதல் எக்ஸாம் ஒழுங்கா பண்ணலனா அதுக்கு அடுத்த வர எக்ஸாம் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐயோ முதல் எக்ஸாம் நல்லா பண்ணலையே, அதனால அடுத்த வர எக்ஸாம் அது நல்லா பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு வந்துடும். அதாவது இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி. முதல்ல நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு ஸ்லம்ப் வரும். அதாவது ஒரு மந்த நிலை வரும். அதே மாதிரி தான் நமக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா கண்டிப்பா அதுக்கு அடுத்து ஒரு ஸ்லம்ப் வரும்.
அதுக்கப்புறம் ஐயோ என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஸ்லம்ப் வரும். இப்படி இந்த ஸ்லம்ப்ஸ்ல இருந்து வெளியே வர நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நீங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சேலஞ்சிங்கா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இத பத்தி டேவிட் காகின்ஸ் அவரோட புக்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தடவை ஹார்ட்ல அவருக்கு சின்ன ப்ராப்ளம் இருந்ததாகவும் அவர் ஹாஸ்பிட்டல் இருந்ததாகவும் சொல்லியிருப்பாரு. அப்போ அவருக்கு சர்ஜரி நடந்ததாகவும் சொல்லியிருப்பாரு. அவர் ரொம்பவே கான்பிடன்ஸ் இல்லாம லோவா ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்லம்ப் வரும். அதே மாதிரி இங்க டஃபஸ்ட் மேன் அப்படிங்கக்கூடிய பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் தன்னோட கான்பிடன்ஸ் ரொம்பவே லோவா இருக்கிறத ஃபீல் பண்றாரு. அப்போதான் அவரோட ஃப்ரெண்ட் லீட் வில் லேட் ட்ரெயில் 100 அப்படிங்கக்கூடிய ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாரு. ஆனா இவர்கிட்ட கான்பிடன்ஸ் இல்லாததுனால நிறைய தடவை யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்போதான் அவரு ஹீல் வீக் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அது என்னன்னா 1 செகண்ட் டிசிஷன். அதாவது நேவி சீல்ல இருக்கக்கூடிய இந்த ஹீல் வீக் ட்ரைனிங்க பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டில இருக்கிற தண்ணீர்ல ரொம்ப நேரம் இருக்கணும். தூக்கவே முடியாத பொருளை பல கிலோமீட்டர் தூக்குறது அப்படிங்கக்கூடிய இந்த உலகத்திலே ரொம்பவே கஷ்டமான விஷயங்களை செய்யணும். இதுல பண்ற ஒவ்வொரு ட்ரைனிங்கும் சோல்ஜர்ஸை மென்டலி பிசிக்கலி டார்ச்சர் பண்ணும். அப்படி அந்த கஷ்டமான ட்ரைனிங்ல முடிச்சா மட்டும்தான் அவங்களால நேவி சேல்ல செலக்ட் ஆக முடியும். அப்படி இல்லனா என்னால முடியல அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடும் ஹாட் வாட்டர்ல குளிக்கவும் சொல்லுவாங்க. ஆனா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துருவீங்க. எந்த அளவுக்கு கஷ்டமான ட்ரைனிங்கா இருந்தாலும் 1 செகண்ட்ல முடிவெடுத்து இல்ல நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், இதை நம்ம கண்டினியூஸா பண்ணணும் முடிவெடுத்து பண்றீங்களோ அப்பதான் உங்களால நேவி சீல் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சு டேவிட் காகின்ஸ் இதை விட்டுட்டு போனா மறுபடியும் நம்ம பூச்சி மருந்து தான் அடிக்கணும் சொல்லி நினைச்சுப்பாரு. இதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சேலஞ்சை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாரு. இதே தான் கைஸ் நம்ம லைஃப்ல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனல் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால நம்மள நிறைய பேர் அதை பண்ண மாட்டோம், கிவ் அப் பண்ணிடுவோம். எப்பெல்லாம் நீங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களோ அப்ப இந்த 1 செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. நீங்க ஏன் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க போறதும் கிடையாது. நீங்க ஜெயிக்கலனா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க இழந்துடுவீங்க. ஒரு லூசர் மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அன்லிமிட்டெட் மோட்டிவேஷன் கிடைக்கும். இதனால நீங்க சேலஞ்சிங்கான விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை கம்மியாகிறப்போ உங்களோட லிமிட்டை புஷ் பண்ணி நீங்க சேலஞ்சான விஷயத்தை பண்ணணும். இந்த 1 செகண்ட் ரூலை பண்ணுங்க. இதன் மூலமா நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். இப்படி உங்க லிமிட்ஸை புஷ் பண்ணும் பொழுது ஒரு சில ப்ராப்ளம்ஸையும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது செல்ஃப் டாக் ஆடிட்ஸ். அது என்னன்னா டேவிட் காகின்ஸ் இந்த மாதிரியான கஷ்டமான காம்படிஷன்ஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த டைம்ல டயர்டா ஃபீல் பண்ணும்பொழுது நாளைக்கு லீவ் போட்டுடலாமா அப்படின்னு ஃபீல் பண்றப்போ அவரோட மொபைல் எடுத்து அவருக்கு என்ன தோணுதோ அதை ரெக்கார்ட் பண்ணுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அவர் கேட்கிறப்போ அவர் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே ரொம்பவே சில்லியா இருக்கும். இதை அவர் ஃபீல் பண்ணுவாரு. இப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதுவே அவருக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தது. அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அதை கேளுங்க. நீங்க சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் எல்லாமே ஒரு சில்லியான விஷயங்களாவே தான் இருக்கும். சோ இதை நினைச்சு நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க. டேவிட் காகின்ஸ் செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி அவரோட லைஃப்ல நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நெவர் ஃபினிஷ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு புக்ல சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுல இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்த பிரச்சனையினால இவரோட அம்மா இவர் அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இவரோட தாத்தா ரிட்டையர்டு மிலிட்டரி பர்சன். அவரோட பேரு சர்ஜன் ஜாக். இவர் ஒரு மிலிட்டரி பர்சன் அப்படிங்கிறதுனால டேவிட் காகின்ஸ்க்கு சின்ன வயசுலேயே வேலை கொடுத்திருப்பாரு. லைக் ஏர்லி மார்னிங் எந்திக்கணும், கார் வாஷ் பண்ணணும், செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கக்கூடிய வேலைகளை கொடுத்திருப்பாரு. இப்படி பண்ணதுனால டேவிட்க்கு அவங்க தாத்தா மேல ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒப்பீனியன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டு தான் சொல்லணும். அது என்னன்னா ஒரு தடவை இவரோட தாத்தா ஜாக்கும் அவரோட ஃப்ரெண்ட் வில்லும் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவரோட ஃப்ரெண்ட் காரோட போனட்டை மூடிட்டாரு. தன்னோட கை நசுங்கினது தெரிஞ்சும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம இருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட் இதை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. காரோட போனட்டை ஓபன் பண்ணி பார்த்தாரு. டேவிட்டோட தாத்தா கை கம்ப்ளீட்டா நசுங்கி போய் ரத்தத்தோட இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் கூட அவர் ரொம்பவே பொறுமையா தன்னோட கையை எடுத்து அவங்க பாட்டி கிட்ட போய் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து டேவிட் ஆச்சரியப்பட்டாரு. எப்படி ஒருத்தரால தன்னோட கை அடிபட்டும் கூட எப்படி இவரால ஸ்ட்ராங்காவும் காமாவும் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அவங்க தாத்தா மாதிரியே அவ்வளவு செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் டஃப்னஸா இருந்தால் மட்டுமே
நம்மளாலையும் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அன்னையில இருந்தே அவரும் அவர் தாத்தா மாதிரியே மாறணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அவர் பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருந்தப்போ நேவி ஜெயில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவரோட தாத்தா தான். ஸோ நம்மளும் செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் இருந்தா அதை பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அந்த ரோல் மாடல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். இந்த புக்ல கேப்டன் கான்லே அப்படிங்கக்கூடிய இன்னொருத்தரை பத்தியும் சொல்லியிருப்பாரு. டேவிட் காகின்ஸ் ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தப்போ அவர் கூடவே தான் இந்த கேப்டன் கான்லேவும் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலுக்கு போறப்போ ஒரு ஆர்ச் தாண்டி தான் போவாங்க. அந்த ஆர்ச் கிட்ட புல் அப் பண்ணதுக்கும் புஷ் அப் பண்றதுக்கும் அங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். எப்பவுமே அங்க எல்லாரும் 5 புல் அப் அண்ட் 10 புஷ் அப் எடுத்துட்டு தான் போவாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே அங்க போகும்பொழுது கேப்டன் கான்லே மத்தவங்க மாதிரி 5 புல் அப்ஸ் எடுக்காம அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த எல்லா புல் அப்ஸையும் எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரைனிங் ஃபுல்லாவே மத்தவங்க பண்றதை விடவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிருப்பாரு. அப்போதான் டேவிட்க்கு புரிஞ்சுது, நம்ம 100% ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்காம தேவையானதை மட்டும் செஞ்சு அப்படியே விட்டுறோம் அப்படின்னு. இப்போ இந்த லீட் வெல்லி ட்ரைனிங்க்கு எடுக்கிறப்போ கேப்டன் கான்லே அவர் கூட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் பண்ற எல்லா பிராக்டிஸ்லயும் 100% எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த லீட் வெல்லி ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. இந்த ரேஸ் பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பார்ட்டிசிபென்ட் சரியான ட்ராக்ல ஓடுறாங்களான்னு செக் பண்ண பேசர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்படி டேவிட் ஃபினிஷ் லைன் கிட்ட போனப்போ அவர் கூட வந்த பேசர்ஸ் ஓட முடியாம மயங்கி கீழே விழுந்துடுவாரு. இதனால அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க டேவிட் போனாரு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அங்க வந்த இன்னொரு ரேசர் நான் டேவிட் காகின்ஸை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்த அந்த பேசர் சொன்னாரு, அவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான், நீங்க யாருன்னு அவனுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி டேவிட் காகின்ஸை பார்த்து சொல்றாரு. சோ இதனால ரொம்பவே மோட்டிவேட் ஆன காகின்ஸ் இவருக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த ஆளையே பீட் பண்ணி அந்த ரேஸ் அவர் வின் பண்ணவும் செய்றாரு. இதை அச்சீவ் பண்ணதுக்கு அவர் இழந்த மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு திரும்ப வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர் மோப் 214 அப்படிங்கக்கூடிய கஷ்டமான ரேஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. இப்படிப்பட்ட இந்த ரேஸ் பாத்தீங்கன்னா 240 மைல்ஸ் வித்தியாசமான கிளைமேட்ஸ்லயும் கரடுமுரடான மலைகளிலும் ஏறணும். இந்த ரேஸ்லயும் அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனா அந்த ரேஸ்ல பினிஷ் பண்றதுக்கு முன்னாடியே அவரோட ஹெல்த் கண்டிஷன் மோசமானதுனால ரேஸ்ல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல 1 வீக் இருந்தாரு. ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ரேஸை எங்க விட்டாரோ அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேஸை ஃபினிஷ் பண்றாரு. அதுல சாட்டிஸ்ஃபை இல்லாததுனால அந்த 240 மைல்ஸ்ல அகைன் ஸ்டார்ட் பண்ணி அபிஷியலாவும் அந்த ரேஸை வின் பண்றாரு. ஃபினிஷ் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் 25 புஷ் அப்ஸ் எடுத்து இந்த உலகத்தோட டஃபஸ்ட் பர்சன் நான் மட்டும்தான் அப்படிங்கக்கூடிய இந்த உலகத்துல இன்னொரு தடையும் ப்ரூவ் பண்றாரு. நீங்களும் இத மாதிரியே மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த புக்கை படிச்சு பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சா எந்த ஒரு டஃப்பான கஷ்டமான சூழ்நிலையிலையும் உங்களால கடந்து வர முடியும், அதை வின் பண்ணவும் முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.